சிம்மம். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதீத ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொண்டு போய் நிறுத்தும். பொதுவாவே அம்பிகை வழிபாடு பாத்தீங்கன்னா செல்வ செழிப்புக்கு, ஒரு மிடுக்கான வாழ்க்கைக்கு, ஒரு ஆளுமையான வாழ்க்கைக்கு, எப்பயுமே பாருங்க, எனக்கு சொல்வாக்கு வேணும், செல்வாக்கு வேணும், எனக்கு சக்சஸ் ஆகணும், கடனே இருக்கக்கூடாது, எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னாலும் நான் சட்டுன்னு அதை அடைச்சிடணும் அப்படின்னா அம்பிகை வழிபாடு. நீங்க டெஸ்டினி எதுவா இருந்தாலும் அதை அடையணும் அப்படின்னா அம்பிகை வழிபாடு. அப்ப சிம்ம ராசி அன்பர்கள் அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி தோறும் ஒரு 11 பௌர்ணமி எடுத்துக்கோங்க. பௌர்ணமி தோறும் நீங்க பாத்தீங்கன்னா அம்பிகை இருக்க கோயில், அம்பிகை எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, அம்பிகையினோட கோயிலுக்கு போங்க. அம்பிகையினோட கோயில், ஈசன் கோயில் போனீங்கன்னா அங்க பார்வதி இருக்கதான் போறா. அப்ப ஈசன் கோயிலுக்கு போங்க, ஈசனை சுத்துங்க, ஈசனை வழிபாடு பண்ணுங்க, அம்பிகை கிட்ட போங்க. அம்பிகைக்கு போகும்போது நல்ல அழகான, நல்ல செவந்த அடர்ந்த சிவப்பு கலர் குங்குமம் எடுத்துட்டு போங்க. வாசனையான தாழம்பு குங்குமம் மாதிரி எடுத்துட்டு போங்க, அம்பிகைக்கு கொடுங்க. அம்பிகைக்கு கொடுத்துட்டு அம்பிகையை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க. அம்மா, எனக்கு என்ன பிரச்சனையோ ஏதோ தெரியல, என்னோட பூர்வ ஜென்ம கெட்ட கர்மாவா தெரியல, எனக்கு நான் என்ன உழைச்சாலும் எனக்கு வசதி வாய்ப்பு அப்படின்றது வரவே மாட்டேங்குது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு கடன் அதிகமாயிட்டே போகுது, இது நிவர்த்தி ஆகணும் தாயே உன்னோட கருணையினால அப்படின்னு தாயாரோட சன்னதி தனியா இருக்கு